ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தர பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணிக்கோங்க. டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். வீட்டில் மாவு இல்லைன்னா கடையில் வாங்கி நம்ம இட்லியோ தோசையோ ஊற்றுவோம். கடையில் வாங்கின தோசை மாவு ஒரு சில டைம் அரிசி மாவு அதிகமாக இருக்கும், இல்லை உளுந்து மாவு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது தோசை நல்லாவே இருக்காது. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதாவது மாவு புளிக்காத மாதிரியே இருக்கும், உப்பு இல்லாத மாதிரியே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தோசையை ஊற்றி பாருங்கள், தோசை சூப்பராகவே இருக்கும். அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஜவ்வரிசி போட்டுக்கோங்க, அதே அளவுக்கு உளுந்து போட்டுக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து பவுடராக அரைச்சிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்த இந்த மாவை கொஞ்சமாக இட்லி மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. அரைச்சி எடுத்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி தோசையை சுடுங்க. ஒரேடியாக எல்லா மாவையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி தோசை சுடாதீங்க. ஏன்னா எல்லா மாவிலும் மிக்ஸ் பண்ணும்போதே அளவு மாறுபடும். அதனால தான் இப்போ கொஞ்சமாக நான் இட்லி மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாவை அப்படியே நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள், ரோஸ்ட்டு மாதிரியே இருக்கும். இப்போ நல்லா மாவு புளிச்சிடுச்சு. மாவு புளித்த உடனே மீதி இருக்கிற இட்லி மாவில் இந்த மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு மேற்பட்டு நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள், கடையில் சுடுற அந்த ரோஸ்ட்டு மாதிரியே இருக்கும். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் கடையில் தான் அவசரத்துக்கு மாவு வாங்கினேன்னா இது மாதிரி செஞ்சுட்டு தான் நான் தோசை ஊற்றுவேன். ஒரு சில டைம் நம்ம எதாச்சும் தோசை ஊற்றணுன்னா பாருங்கள், தோசை மொத்தமாக வரும், இல்லைன்னா அதில் உப்பு இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் புளிக்காத மாவு கொடுத்துருவாங்க. நாம் இந்த ஐடியாவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தோசையை பாருங்கள், இவ்வளோ பெரிய தோசை ஊற்றுறேன். நல்லா முருகலாக நமக்கு இந்த தோசை எடுக்க வரும். நல்லா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் இந்த தோசையை எடுத்து பாருங்கள். தோசையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. புளிக்காத மாவு சாப்பிட்றதுனால வயிறும் கெட்டு போயிடும். அதனால் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மாவுமே வீட்டில் அரைச்ச மாவு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். வெள்ளை துணிங்களுக்கு யூஸ் பண்ணுற அளவை இந்த மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அழுக்காக இருக்க துணி, அதாவது வெள்ளை கலந்த துணிங்களை இந்த ஆளா ஊற்றி துவைப்பீங்க. அந்த மாதிரி துவைக்கும் போது அந்த கலர் எல்லாமே ஒரு மாதிரி ஷேட் ஆகிடும், அதாவது திட்டாக ஆகிடும், அந்த கலரெல்லாம் போயிடும். அதனால் அதுமாரி தப்பு பண்ணாதீங்க. அதில் ரொம்ப அழுக்காக இருக்கே, சரி வாஷிங் மிஷினில் தானே போடுறோம், நிறைய துணியில் தானே துவைக்கிறோம், அதனால் ஆளா ஊற்றி துவைப்போம் அப்படின்ட்டு மட்டும் நீங்கள் துவைக்காதீங்க. வெள்ளை துணினா வெள்ளை துணியை மட்டும் நீங்கள் ஆளா ஊற்றி துவைங்க. அதோட இதுமாரி கலர் மிக்ஸ் ஆனால் துணிகளை துவைக்காதீங்க. வெள்ளை துணிங்களை கூடுமான வரைக்கும் தனியாக ஒரு பக்கெட்டில் போட்டு இந்த மாதிரி லிக்யூடு ஆளா ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷிங் மிஷினில் ஊற்றி துவைங்க. அடுத்தது பாடி ஹீட்டை குறைக்கக்கூடிய இந்த ஆயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பாருங்கள். இந்த ஆயில் எதுக்குன்னா, இந்த நைட் நேரத்தில் கண்ணு படிக்கிற இந்த பிள்ளைங்களுக்கு சீக்கிரமாகவே தலைமுடி கொட்டிடும். அதுவும் முன்மண்டையில் இருக்கிற முடி தான் அதிக அளவுக்கு கொட்டும். அந்தமாரி நைட்டில் கண்ணு படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அந்த முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்காது. அவங்களுடைய உடம்பு ஹீட்டு குறையும். அதனால் இந்த எண்ணெயை இது மாதிரி நீங்கள் பட்ஸு வச்சு எல்லா வேர்லேயும் படுற மாதிரி எண்ணெயிலெல்லாம் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் குளிச்சுட்டாலும் சரி, இல்லை அப்படியே வச்சுருந்தாலும் சரி. ஆனால் இது நல்லெண்ணெயில் ரெடி பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இதே தேங்காய் எண்ணெயிலனா நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தலை சீவிடலாம். இந்த எண்ணெய் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நைட் நேரத்தில் கண் வேலை செய்கிறவங்களுக்கு, நிறைய பேர் சிஸ்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஹீட் ஆகி கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அதுவும் சம்மர் டைமில் நைட்டு தூங்குறப்போயும் சரி, காலையில் எழுந்திரிக்கவும் சரி, ஹீட் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நைட் தூங்குறப்ப உள்ளங்காலையில் நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு பாருங்கள். காலையில் எழுந்திருக்கும் போது கட்டை வரல ஒரு சொட்டு வச்சுட்டு நீங்கள் எழுந்திரிச்சி வேலை பாருங்கள். காலையில் எழுந்திருக்கும் போது உடம்பு ரொம்பவே ஹீட்டாக இருக்கும், நீர் சுருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த எண்ணெயை கட்டை வரல வச்சு பாருங்கள், உடம்பு ஹீட்டு குறையும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பாவக்காய் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவும் கசப்பாக இருக்காது. இந்த பாவக்காய் வேணான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு கசப்பு இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். பாவக்காய்னாலே கசப்போடு தானே சாப்பிடணும், அப்போ தானே உடம்புக்கு நல்லதே அப்படின்னு சொல்லுவீங்க. கசப்பு நல்லது தாங்க, ஆனால் அதிக அளவுக்கு கசப்பு சாப்பிட்டா நம்மளுக்கே கசப்பு சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிட முடியாமல் இருக்கும்.
நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருந்து வந்து நீர் சுரக்கும். அந்த உப்பு நீர் வந்து அப்படியே தனியாக வடிகட்டி எடுத்துருங்க. நம்ம கையால் மிக்ஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற விதைங்க கூட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு வந்துடும். அதிக விதைகளோடு செய்யும்போது கூட நமக்கு வந்து கசப்பு அதிகமாக தெரியும். அதனால் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக விதையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொரியல் செஞ்சு பாருங்கள், இல்லை குழம்புல போட்டு பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நானும் இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டுருக்கேன். கசப்பு அதிகமாக சாப்பிடாதவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. கசப்பு விரும்புகிறவங்களுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். பெரிய பாவக்காய் இருந்தாலும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்றைக்கி வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.